Hi friends, welcome to Arya's Home Baking and Vlogs. இன்னைக்கு நான் பார்க்க போனா இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பக்தி மூடு தான். இது என்னன்னா சிவன் கோயில்ல வந்து சாமிக்கு வந்து திருக்கல்யாணம் பண்றாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம பொங்கல் வச்சு அப்புறம் வந்து அங்கே திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அதையும் பார்த்துட்டு வர போகிறோம். அதுக்கு வந்து வீட்லேயே வந்து தேங்காய் பழம் தட்டு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். 2 தேங்காய் பூவு அப்புறம் அச்சு வெல்லம் பழம் ஊதுபத்தி கல்புரம் வெத்தலை பாக்கு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கவும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கோ சிஸ்டரு குட்டி பையன் பாப்பாங்க எல்லாமே பக்காவாக ரெடியாகி மாமியார் எல்லாம் ரெடியாகி கிளம்பியாச்சு. அப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் தூரம் தான் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் கோயிலுக்கு எல்லாமே செப்பல் போட்டு நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயாச்சு. மொட்டை பாசம் பாருங்க, அதனால் பழனியில் போய் மொட்டை போட்டு எப்படி இருக்கான்ட்டு அவனும் நடனே வந்துட்டான். அப்புறம் அங்கே கோயில்கிட்ட போயிட்டு எங்கள் கொழுநாள் ஒய்ஃப் வந்து பாப்பாங்க குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிட்டா நானும் மாமியாரும் வந்துட்டு பொங்கல் வச்சோம். சக்கரை பொங்கல் தான் வச்சுருந்தோம். பாருங்க, இவங்க 3 பேரும் இவ்வளோ ஜாலியாக உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர்த்தையும் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்குள்ள போதும் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இந்த மொட்டை பாஸ் இருக்கான் பாருங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பான். கோயிலில் எல்லாருமே பொங்கல் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பொங்கல் நல்லபடியாக பொங்கினதுக்கப்புறம் அரிசி போட்டு வெல்லம் எல்லாமே போட்டு வீட்லேயே நான் பாசிப்பருப்பு ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாமே வந்து நெய்யில் வறுத்து கொண்டு வந்துருந்தேன். வெள்ளத்தையும் வீட்லேயே வந்து நுணுக்கி கொண்டாந்துட்டேன். ஏன்னா வீட்லேயே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோமா வச்சுக்கோங்களேன், அங்கே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஆடி எங்கள் சின்ன பாப்பா வந்து என்னை விட்டுட்டு இப்போலாம் இருக்கவே மாட்டேங்கிறா. 3.5 ஏஜ் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் போக போகிறாங்க. என்னை விட்டு தனியாக எங்கேயுமே இருக்கிறதில்ல, எங்கே போனாலும் தூக்கிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லுவா. பாருங்கள், கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டுனா உடனே வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டா. எங்கள் குட்டி பையன் கூட அப்படிலாம் தூக்க சொல்லி ராவடி பண்ணவே மாட்டான். ஆனால் எங்கள் பாப்பா வந்து அப்படியே தான் அடமெண்ட்டாகவே இருக்கா. வீட்லேயே வந்துட்டு ஏலக்காய் முந்திரியும் திராட்சை நெய்யில் வறுத்து கொண்டாந்துருந்தேன். அதையும் போட்டு பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் சாமிக்கு கொண்டு போய் படைச்சாச்சு. கோயிலில் கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால சரியாக வீடியோ எடுக்க முடியல. இங்கே என்னன்னா சாமிக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்டேஜ் மாதிரி போட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் மேலே வந்து பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அங்கேருந்து வந்து நான் பொதுமக்கள் எல்லாமே வந்து சீர்வரிசை தட்டு கொண்டாந்துருந்தாங்க சாமிக்கு திருக்கல்யாணத்துக்கு. நிறையா அவங்களால என்னென்ன முடியும் பழம் இந்த இது வீட்டில் செய்கிறாங்களா பலகாரம் இது மாதிரிலாம் எல்லாமே செஞ்சு அவங்களால எத்தனை தட்டு முடியுமோ அத்தனை தட்டு கொண்டாந்துருந்தாங்க. சீர்வரிசை தட்டு கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து திரை கட்டி இருந்தாங்க. அப்புறம் வந்து கரெக்டாக அந்த பூஜை பண்ணும் போது தான் வந்து திரையை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்துட்டு எல்லாத்தாலையும் இதெல்லாம் வந்து கோயிலில் போய் பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி வீடியோஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கவே. கோயில் இந்த சைடு வந்து சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லா சாப்பாடும் இப்போ எப்படி கல்யாண வீட்டில் வடை பாயாசம் எல்லாம் சாப்பாடு பருப்பு ரசம்லாம் இருக்கும், அது மாதிரியே சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னதானம் பாருங்க, திரையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சாமி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நிறைய மந்திரம் பூஜை எல்லாம் பண்ணாங்க. அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல ஸ்லோகம்லாம் அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் சாமிக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணாங்க.
எல்லாமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நாங்கள் கேக் பிஸ்னஸுக்கு ஹோம் டெலிவரியும் ஹோம் பேக்கிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு யாருக்காச்சும் கேக் வேணுன்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் நம்பர், அதுக்கு வந்து கால் பண்ணுங்கள். இந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு 10 கண்ணு வேணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்க நம்மளுக்கு இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சைட் தேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ வந்து சாமிக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சோடனே அந்த கல்யாண கோலத்தில் வந்து சாமி வந்து திருவிழா எல்லா வீட்டுக்குமே வந்து பூஜை வாங்கிட்டு வரும். மெனமனை வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வருவாங்க. நிறைய கூட்டம் வந்துருந்தாங்க. சாமிக்கு காப்பு கட்டுறாங்க. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளுக்குலாம் கையில் காப்பு கட்டுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி சாமிக்கும் காப்பு கட்டுறாங்க 2 சாமிங்களுக்கும். அப்போ வந்து சாமி காப்பு கட்டினதுக்கு அப்புறம் ஒரு சாமி மட்டும் கொண்டாந்து இங்கே பிள்ளையார் கோயிலில் வச்சுருந்து எப்படி இப்போ நான் எங்கள் பையனுக்கு வந்து பொண்ணு தரீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. என்னால் அதெல்லாம் சரியாக கவர் பண்ண முடியல. ஏன்னா பாப்பா இறங்கவே இல்லை, கூட்டமாக இருந்ததுனால பயந்துட்டு அப்புறம் கேட்டு நாங்களும் பொண்ணு தரோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு காமெடியாக இருந்துச்சு. அந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் காமெடியாக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. போய் பொண்ணு கேட்டுட்டு பொண்ணு அங்கேருந்து பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளைங்கிறது சாமி தான், அதை தான் சொல்கிறேன் நான். இப்போதான் சாமிக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்குது, தாலி கட்டுறாங்க, இவங்கெல்லாம் பூ போட்டிருக்காங்க. ரொம்ப இந்த மொமெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம காலையிலேருந்து வெயிட் பண்ணதே அந்த மொமெண்ட்டுக்காக தான். அது கரெக்டாக அந்த தாலி கட்டும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ அப்படியே இந்த புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்களா, அப்படி இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி திருக்கல்யாணம் அட்டன் பண்ணுற சாமி திருக்கல்யாணத்தை, இதனால். அப்புறம் சீர்வரிசை தட்டில் வந்து இந்த வேஷ்டி சாரீலாம் கொண்டாந்துருப்பாங்களா, அதெல்லாம் சாமி மேலே போட்டு அப்புறம் அவங்க கொண்டாந்த அன்னதான இந்த பிரசாதம் எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அப்புறம் சாமிக்கு பாருங்கள் மாலை மாற்றுறாங்க. இப்போ இப்படி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மாலை மாற்றிக்குவாங்க தாலி கட்டினதுக்கு அப்புறம், அதே மாதிரி தான் சாமிக்கு பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே.
3 டைம் சாமிக்கு மாலை மாற்றினதுக்கப்புறம் சாமியை கொண்டு போய் திரும்ப அந்த மணவரையிலேயே உட்கார வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சாமிக்கு வந்து சீர்வரிசை கொண்டாந்துருப்பாங்களா, அதில் கொண்டாந்தது எல்லாமே எல்லாத்துக்குமே அன்னதானமாக எல்லாம் அங்கங்கே இருக்கிறவங்க யார் யார் கொண்டாந்தாங்களோ அவங்களாம் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மொமெண்ட். எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக நல்லா இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சுருந்தோம், பொங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. அப்புறம் வந்து அன்னதானம் போட்டிருந்தாங்க, கல்யாண சாப்பாடு. அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து மொய் பண்ணான்னு தனியாக எழுதி இருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. உண்மையாக ஒரு கல்யாணம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சாமி மேலே பூ போட்டு அந்த பூ எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நான் எனக்கு சாமியை வேண்டிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.